Dear students, plus 2 Maths, chapter 2nd, example 2.24, find the principal augment, augment z when z is equal to minus 2 by 1 plus I root 3. புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சம்மில் ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் அப்படின்னு ரெண்டு பக்கமாக எடுத்திருப்பாங்க. அந்த மெத்தடில் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து ரெக்டாங்குலர் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணி இந்த ஆர்குமெண்ட் இசட் கண்டுபிடிக்க போகிறேன். z is equal to minus 2 by 1 plus I root 3. இது கான்ஜுகேட்டால் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணுறோம். 1 minus I root 3 by 1 minus I root 3 equal to minus 2 into 1 minus I root 3 by a plus ib into a minus ib. a வந்து 1 root 3 a வந்து b. அப்போ a plus ib into a minus ib னா a square plus b square. a ஓட ஸ்கொயர் வந்து 1 ஸ்கொயர், p ஓட ஸ்கொயர் வந்து ரூட் 3 ஸ்கொயர் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். இதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மைனஸ் 2 ப்ளஸ் 2 இன்ட்டு ரூட் 3i அப்படின்னு கிடச்சிரும். இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸு. கீழே வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் என்பது 1 ஸ்கொயர் வந்து 1, ரூட் 3 ஸ்கொயர் வந்து 3 அப்படின்னு கிடச்சிரும். இங்கே வந்து 2 வந்து காமனாக இருக்குது, நான் வெளியே எடுத்துக்கிறேன். மைனஸ் 1 ப்ளஸ் ரூட் 3i by 4 அப்படின்னு கிடைக்குது. இதுக்கு கேன்சல் பண்ணிட்டோம்னா 2 கிடச்சிரும். அப்போ 1/2 மறுபடியும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். மைனஸ் 1/2 ப்ளஸ் ரூட் 3/2 இன்ட்டு ஐ அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதில் வந்து நான் ஆல்ஃபா கண்டுபிடிக்க போகிறேன். ஆல்ஃபா வந்து பார்த்திங்கன்னா tan inverse of alpha is equal to tan inverse of y by xன்னு வரும். y வந்து இங்கே பார்த்திங்கன்னா ரூட் 3/2 நமக்கு. y வந்து பார்த்திங்கன்னா ரூட் 3/2, x வந்து மைனஸ் 1/2. இதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ரூட் 3/2 by மைனஸ் 1/2. இந்த 2 வந்து கேன்சல் ஆகிடும். ரூட் 3/1 மைனஸ் 1 வரும். அது மாடுலஸ்ன்றதுனால நமக்கு ரூட் 3 அப்படின்னு கிடச்சிரும். இதனுடைய வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா π/3. இப்போ இந்த 1 ப்ளஸ் ரூட் 3i லைஸ் இந்த செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்னாலே நமக்கு தீட்டாஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா π மைனஸ் ஆல்ஃபான்னு வந்துடும். π மைனஸ் ஆல்ஃபா என்பது ஆல்ஃபாவோட வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது π/3. இப்போ ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 3π மைனஸ் π/3 ஈக்குவல் டு 3πயில் ஒரு பை போயிடுச்சுன்னா 2π 2π/3. இதுதான் வந்து தீட்டாவோட வேல்யூ. இந்த 2π/3 அப்படின்றது எந்த இன்டர்வலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் பையிலேருந்து ப்ளஸ் பைக்குள்ளே இருக்குது. அதனால் இந்த கொடுத்துருக்குற அந்த இசட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட், அதாவது பிரின்சிபல் வேல்யூ வந்து இந்த இன்டர்வலில் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லியாச்சு. தேங்க்யூ.